ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துடன் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமென். தாவீது யாருக்கு? ஒரு சாதாரணமான மனுஷன், பலவீனமான மனுஷன், ஒரு சாதாரண ஒரு இளம் வாலிபன், ஆடு மேய்க்கிறவன். ஆமென். ஆனால் கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினதால தான் அவன் சிங்கம் வந்தபோது மேற்கொள்ளுகிறார், கரடி வந்தபோது அது மேற்கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, பெரிய கோலியாத் வரும்போதும் அங்கே மேற்கொள்கிறதில் பார்க்குறோம். இதே பிள்ளைகளே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பாரா. அடுத்துங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவள் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கி இந்த சமாதானம் இல்லாமல் வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் நான் வாசிக்கிற சங்கீதம் 122:7 அலங்கத்திற்குள்ள சுகமும் அரண்மனைக்குள்ள சமாதானம் என்று. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று பார்த்தா ஏதோ பொண்ணோ பொருளோ பேங்க் பேலன்ஸோ பணம் அதெல்லாம் செகண்டரி தான். தேவ பிள்ளைகளே, அங்கே சமாதானத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை பிரதர். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி ஒருவேளை நிம்மதியாக நான் சாப்பிட முடியல, நிம்மதியாக ஒரு நாள் தூங்க முடியல, பலர் இப்படி கலங்குகிறத பார்க்குறோம். ஆனால் எங்கள் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். சமாதானமே ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தானே தேவ பிள்ளைகளே. அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லனா, அவர் பலனை தருகிறது மாத்திரமல்ல, அவர் மெய்யான சமாதானத்தை தர விரும்புகிறார். அவருக்கு பேரே சமாதான பிரபு தானே. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே இதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார் இல்லையா? 9:6 நம்ம வாசிக்கிறோம், அவர் நாமம் சமாதான பிரபு. அதனால தான் இயேசு உலகத்தில் பிறக்கும்போது தூதர்கள் சொன்ன வார்த்தை என்னென்ன, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்க தானே இயேசு வந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 14வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஹல்லேலூயா. பாருங்க, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ ஆமென். முதல் பகுதி சொல்லப்பட்டு தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். நாம் நன்மை செய்யும் போது சமாதானத்தை தேடி நம்ம என்ன பண்ணணும், அதை தொடர்ந்து பிடித்து கொள்ள வேண்டும். தேவப்படி இன்றைக்கி சமாதானத்துக்காக ஜனங்க எங்கெங்கெல்லாம் அலைகிறாங்களே, எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, மனுஷரை தேடுறாங்க. ஆனால் மெய்யான சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு இயேசு நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. யோவான் 14:27 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். அப்போது இயேசு ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவர் பிரசன்னத்தை நம்ம நாடும்போது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் தான் ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியான பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று. தெய்வ பிள்ளையில, சமாதானத்தை தொடர்ந்து அதை பற்றி கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டரை உண்மையாக பற்றி கொள்ளுங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். 147ஆம் சங்கீதம் 14வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். அவர் உங்களுக்கு மாத்திர சமாதானம் இல்லை தேவ பிள்ளைகளே, உங்களை சார்ந்த முழு குடும்பத்திற்கும் உன் எல்லைகளை சமாதானமாக்கி. அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானம், நீங்கள் வாழ்கிற பகுதியில் சமாதானம், எல்லா இடங்களிலும் அவர் உங்களை சமாதானத்தை தந்து. ஒன்று சொல்லட்டுமா, நம்மையே ஒரு சமாதான பாத்திரமாக வைத்திருக்கு, மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா உங்கள் மூலமா எல்லாருக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக்க நன்றி சொல்லும துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. சமாதானத்தின் தேவனே அப்பா, மக்க நன்றி. மெய்யான உண்மையான சமாதானத்தை என் ஜனங்களுக்கு கொடுத்து நீர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த சமாதான குலைச்சல்னால எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்குப்பா, எத்தனையோ குடும்பங்களில் சண்டைகள், ஆண்டவரே அந்த சமாதானம் இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கை இதெல்லாம் மாற்றி எனக்கு உங்கள் சமாதானத்தை நிரப்பி நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிற மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடந்த இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர்களை சமாதானம் அருள்வார். தைரியமாக போங்க. God bless you.